மனிதர்களுக்கு உயிராற்றல் குறைந்து வருகிறது. உண்ணும் உணவிலும் வெளிப்படுத்தும் உணர்விலும் உயிராற்றல் இல்லை. சாபங்களும் வாழ்த்துக்களும் இப்போதெல்லாம் பலிப்பதில்லை. இங்கு எல்லோரும் சேமித்து வைத்து பழகிவிட்டார்கள். உணவோ நினைவுகளோ சேமித்து வைப்பதெல்லாம் கெட்டுப்போகிவிடும் என்று தெரியாமல். நாத்திகர்களோ இங்கு எல்லாமே இயற்கைதான் என்கிறார்கள். நாத்திகம் பேசுபவர்களிடம் ஆழ்மனது பிரபஞ்சத்தோடு, அதாவது அவர்கள் சொல்லும் இயற்கையோடு தொடர்புடையது என்று சொன்னால் அது பழமைவாதம் என்கிறார்கள். ஆத்திகர்கள் இறைவனை முன்னிறுத்துகிறார்கள். ஆழ்மனதால் இறைவனோடு பேச முடியும் என்று சொன்னால் அது மூடநம்பிக்கை என்கிறார்கள். வணிகத்தை அறிவியல் என்கிறார்கள். அழிவை நாகரிகம் என்கிறார்கள். உணவோ உணர்வோ நினைவுகளோ சேமித்து வைத்து உரிமை கொண்டாடும் பழக்கத்தில் இருந்து முதலில் வெளியே வாருங்கள். மனிதர்களுக்கு உயிராற்றல் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி முதல் வரியில் சொல்லியிருப்பேன். நம்ம முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் வீடு இல்லை, நல்ல ஒரு காங்கிரீட் தளமான ஒரு வீடுகள் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்க போது கூட குழந்தைகளோ பெரியவங்களோ பார்த்திங்கன்னா எந்தவித இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ சுத்தமாக இருக்கிறோம், நம்ம நல்ல ஒரு ஸ்பேஸான வீட்டில் அனைவருக்கும் வீடு இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். காடுகளில் விவசாய நிலங்களில் வேலை செய்த மனிதர்கள் ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக கூட கடினமான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போதும் செய்கிறாங்க, நான் செய்யலைன்னு சொல்ல வரல. ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர் மரணங்கள் முன்பு எப்படி ஒரு 5 வருடத்திற்கு முன்பு கூட இந்த மாதிரி திடீர் மரணங்கள் இல்லை. ஆனால் இப்போ திடீர் மரணங்கள் அதிகரிச்சுட்டு வருது. 40 வயதை கடந்தாவே அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் போல் இருக்குது. ஸோ இதுதான் நான் அந்த மனிதர்களுக்கு உயிராற்றல் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இரண்டாவதாக நான் சொன்ன வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, உண்ணும் உணவில் உயிராற்றல் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சிறு வயதில் ஒரு 10 வருடத்துக்கு முன்பு அரிசியெல்லாம் வாசனையான அரிசிகள் கிடச்சிட்டு இருந்தது. காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சுவையாகவும் நல்ல சத்தானதாகவும் கிடச்சிட்டு இருந்தது. வயிறு மட்டும் நிரம்பாது, உடலுக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ வர உணவுகள் என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் அது வயிறு நிரம்புது, ஆனால் அதில் ஒரு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது, அதில் சக்தி கிடைக்க மாட்டேங்குது. அந்த உணவுகளிலிருந்து ஒரு விதையில்லாத காய்கறிகள், விதையில்லாத பழங்கள், விதையில்லாத தானியங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தன்னை மறு உருவாக்கம் பண்ணுற அந்த புதுப்பிக்கும் ஆற்றல் அந்த உணவுகளுக்கு இல்லை. ஒருவேளை அந்த விதையில்லாத உணவுகளாக நம்ம அதிகம் எடுத்துக்கிறதுனால உணவுகளிலிருந்து மனிதர்களுக்கு சக்தி கிடைப்பதில்லையோ என்னவோ. ஓகே, நான் அந்த ஸ்டார்டிங்கில் நான் படித்த அந்த வரிகளிலிருந்து விலகி வேறு எங்கேயோ நம்ம ட்ராக் மாதிரி போகிற மாதிரி தெரியுது. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா உணவை சேமித்து வைக்கும் பழக்கம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மனிதன் தனக்கு தேவையானதை மட்டும் சேமித்து வச்சுக்குவான். ஒரு குறுகிய நாட்களுக்கு மட்டும்தான் சேமித்து வைப்பான். இப்போ நம்மக்கிட்ட நிறையா தொழில்நுட்பமெல்லாம் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வீடுகளே இல்லை. எல்லாத்து வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது. நிறைய ஜாமானங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. உணவுப் பொருள்களை நம்மளால் பல நாட்கள் கெட்டு போகாமல் வைக்கக்கூடிய, பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிலாம் இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஆனால் எந்த உணவுலையும் சத்து இல்லை பாருங்கள். மனுஷன் அந்த காலத்தில் உணவு சேர்த்து வைக்கல, ஆனால் அவனுக்கு சத்தான உணவு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அவன் எல்லா உணவுகளையும் சேர்த்து வைக்கிறான். எல்லாத்து வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஆனால் அந்த ஆரோக்கியமான சுவையான உணவு இருக்குமா அப்படிங்கிறது இல்லை. அது நம்ம வெளிப்படையாக ஒரு கசப்பான உண்மை தான், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வெறுப்பு இப்போ பரவலாகவே இருக்குது. அதாவது பழங்காலத்தில் போர்கள் நடக்கும், அல்லது ஒரு மனிதன் சக மனிதனை கொலை பண்ணுறதோ, கூட்டமாக இன அழிப்பு நடக்கிறதோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை சாகடிக்கிறதோ பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் பரவலாக அதுக்கப்புறமேட்டு தான் மக்கள்கிட்ட தெரிய வரும். அந்த சம்பவத்தை லைவாக அவங்க யாரும் பார்க்கல. அந்த அந்த போரில் ஈடுபட்டவர்கள் மட்டும்தான் அந்த கொலை குற்றங்களில் செயல்களை ஈடுபடுவாங்க. அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க.
ஆனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஒரு கொலை நடக்குது, அல்லது ஒரு இன அழிப்பே நடக்குது, ஒரு மனிதன் வந்து இறந்து போகிறான். இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து லைவில் பார்க்க முடியுது. உடனுக்குடனே நம்மகிட்ட தகவல்கள் வந்து சேருது. அது வீடியோவாக வந்து சேருது, புகைப்படமாக வந்து சேருது. நம்ம லைவ்லேயே பார்க்குறோம். ஆனால் நம்ம இந்த தவறுகளை மனிதனால் தடுத்து நிறுத்த முடியல. இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் நிறுத்த முடியல. ஸோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம நாகரிகம் அடைஞ்ச சமூகம் நினச்சிட்ருக்குறோம். தொழில்நுட்பங்கள் இருக்குது, நம்ம எல்லாத்து கையிலையும் வந்து தொழில்நுட்பங்கள் இருக்குது, மனிதன் எல்லாமே நாகரிகமாக இருந்துக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் வந்து தவிடு பொடியாக இருக்குது. தொழில்நுட்பங்கள் நாகரிகத்தை வந்து வளர்க்கல. ஒரு அறம் சார்ந்த அகிம்சை சார்ந்த ஒரு கூட்டு மனப்பான்மை மனிதர்களுக்கு உள்ள இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம இந்த டெக்னாலஜி அது தரல. இன்னும் சொல்லப்போனால் போர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நடந்ததை கேள்விப்பட்டாங்க. இப்போ மனிதன் வந்து ஒரு பக்கம் போர்கள் நடக்குது, அதை வந்து மனிதன் வந்து லைவில் பார்க்குறான். அப்போ இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாமே நாகரிகத்தை வளர்க்குதா அல்லது வெறுப்பை வந்து பிரச்சாரம் பண்ணுதா அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், மனிதர்களுக்கு உயிராற்றல் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பழங்காலத்தை ஒப்பிடும்போது மனிதர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் வேணால் குறைஞ்சிட்டு வருது. உயிராற்றல் குறையிறது அப்படிங்கிறது அந்த சிந்தனை ஆற்றல் தான். அவன்கிட்ட ஒரு திறன் இருந்தது, காரண காரியங்களுக்கு விளக்கம் இருந்தது, இப்போதும் இருக்குது. இப்போதும் வந்து பழங்காலத்தை ஒப்பிடும்போது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்து மக்கள் யாரும் ஒரு போர்களையோ வன்முறையோ வந்து லைவாக பார்க்கல, நேரடியாக வந்து பார்க்கல. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து தடுத்திருக்கலாமோ, நம்ம அறம் சார்ந்து இல்லையோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அசோகர் கூட நிறையா போர்களில் ஈடுபட்டு நிறைய பிணங்களை பார்த்து அதற்கப்புறம் தான் வந்து அவர் அந்த போரை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் விரும்புகிறாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே எதை விதைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக ஹாய் சொன்னீங்கன்னா அவன் ஹாய் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குற மாதிரி தெரியுது. இதுவே வாட்ஸ்அப்லேயோ சோசியல் மீடியாவிலையோ வந்து அவன் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ ஒரு பேரழிவோ அல்லது மனித இனம் முற்றிலுமாக அழிகிறது அப்படிங்கிறது வெடிகுண்டுகள் போட்டு தான், பூகம்பம் வந்து தான், அல்லது இடி, வெள்ளம், பெரிய ஒரு தாக்குதல் நடந்து தான், இயற்கையாகவோ செயற்கையாகவோ தாக்குதல் நடந்து தான் மனித இனம் அழியணும்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவுகள் அழிஞ்சிட்டு வருது, ஆரோக்கியமான மனிதர்கள் வந்து குறைஞ்சிட்டு வராங்க. எந்த விதமான தாக்குதல் இல்லாமையே வந்து திடீர் மரணங்கள் வந்து நடந்துட்டு வருது. அறிவியல் தொழில்நுட்பம் எவ்வளோதான் பெருகி இருந்தாலும் அந்த திடீர் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியல. இங்கே உணவு முறையில் தவறு நடந்திருக்கா, அல்லது வாழ்க்கை முறையில் தவறு நடந்திருக்கா, அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களோ அல்லது நமக்கு வழிகாட்டக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகளோ இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்களா, நம்ம சரியான ஒரு தலைமையை வந்து கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்லியிருப்பேன், சேர்த்து வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகும். இது உணவில் மட்டும் இல்லை, நினைவுகள்லேயும் தான். நினைவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனதாக வந்து இன்றைக்கி வந்து பிரதிபலிக்குது. நம்ம சேர்த்து வைக்க நல்ல நினைவுகளும் கிடைக்கும், கெட்ட நினைவுகளும் கிடைக்கும். இரண்டையுமே மனிதனால் சேர்த்து வைக்க முடியும். ஆனால் இந்த மெமரி இல்லாதவங்க பாருங்கள், அவங்க ப்ரெசன்ஸில் நல்லதை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நல்லதை மட்டுமே அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகள் பாருங்கள், குழந்தைகளுக்கு வந்து நல்லதை மட்டுமே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க குழந்தைகளை மிரட்டுவோம், அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே போய் அதை நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் பேசணும்னா சமாதானம் ஆயிடுவாங்க. ஸோ உடனடியாக அந்த மறக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். ஸோ அப்போ நினைவுகள் கூட சேர்த்தி வச்சோம் அப்படின்னா அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் சேர்த்தி வைக்காத நினைவுகள் இருக்குல்ல, ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கிறது, எந்த பழைய நினைவுகள் எதுலேயுமே இல்லாமல் ப்ரெசன்ஸில் இருந்து பழகிட்டோம் அப்படின்னா அந்த நிமிடம் நமக்கு இனிமையானதாக இருக்கும் அல்லவா?
ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்ல வர விஷயம் அப்படின்னா, நல்ல நல்ல நினைவுகளை சேகரிங்க. மன்னித்து பழகுங்க. உங்கள் சக நண்பர்களோ, உறவினர்களோ, வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அவங்க கெட்ட எண்ணத்தில் இருந்தாலும், அவங்க தீய எண்ணத்தில் இருந்தாலும், நீங்கள் நல்ல எண்ணத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க யாரெல்லாம் வந்து வெறுப்பை வந்து வெளிப்படுத்தி பயிற்சி எடுக்கிறாங்களோ, அவங்க அந்த வெறுப்பில், அந்த பயிற்சியில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, திரும்ப அதை அவங்க இயல்பு நிலையில் வர்றது ரொம்ப தடுமாறுவாங்க. வெறுப்பு மட்டும் இல்லை, கோபமும் அப்படி தான். நீங்கள் ஒருத்தர் மேலே காண்பிக்கிற கோபம் வந்து கோபத்தை வெளிப்படுத்தி அந்த கோபத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கோபப்படுறதில் எப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்களுக்கு வகுப்பு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் கோபப்படுறதில் வந்து ட்ரைனிங் எடுத்து வச்சுருக்குறாங்க. அது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும். அப்போ நம்ம இந்த வெறுப்பு, கோபம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சக மனுஷனை நேசிக்கிற தன்மையோட நம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சக அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்தோடையும் நம்ம ஒரு இணக்கத்தை அதிகப்படுத்தி, ஒரு அன்பை வெளிப்படுத்தி, விருப்பை வெளிக்காமிச்சு, வெறுப்பு இல்லாமல் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.